Hi friends, இன்னைக்கு நம்ம புதுவிதமா பீர்க்கங்காயில பால் சேர்த்து ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை முறையா பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா தோலை சீவிட்டு நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். இது போல பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸா வேண்டாம், குழஞ்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பவும் பீர்க்கங்காவை கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கிரேவியாக பால் சேர்த்து செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அரிஞ்சு வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4 நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும். 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாடி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.